So, welcome to this CUET TNPSC class. இப்போ நம்ம question 4 போயிடலாம். Question 4 படிங்க. The Third Carnatic War ended with the Treaty of. நல்லா படிங்க, கரெக்டாக படிங்க. The Third Carnatic War. நல்லா படிங்க. Carnatic War ended with the Treaty of. கர்நாடிக் வார் 1, 2, 3 எல்லாம் இருந்தது. முதல் தேர்ட் வார் வந்து திப்பு சுல்தானுக்கும் வேறு யாருக்கும் நடந்தது. ஃபஸ்ட்டு வார் வந்து வேறு ஏதோ. ஃபஸ்ட்டு வார் வந்து கிருஷ்ணதேவராயர் அண்ட் வெர்சஸ் சம்படி எல்ஸ். சரியா? அப்போ தேர்டு கர்நாடிக் வார் எண்டட் வித் த ட்ரீட்டி. அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு ஒரு ட்ரீட்டி போட்டாங்க, ஒரு உடன்படிக்கை. அந்த ட்ரீட்டி ஆஃப் அது என்னன்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க. கண்டிப்பாக 4வது கிடையாது, சூரத் என்பது கிடையாது. ஆக்சுவலாக அந்த ட்ரீட்டி வாஸ், ஆமாம், பாரிஸ் தான் கரெக்ட். ட்ரீட்டி வாஸ் மேட் பிட்வீன் திப்பு சுல்தான் நினைக்கிறேன், திப்பு சுல்தான் அண்ட் ஃப்ரெஞ்ச் பீப்புள். அதனால தான் அது ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். அந்த பாரிஸில் போய் அது உடன்பாடு கையெழுத்தாகி அப்படி இங்கே வந்திருக்கும். அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. சார் இது கூட முக்கியமான, ஆமாம், அடிக்கடி வருது இது ஈவெண்ட். எஸ் சார், பாரிஸில் இது அடிக்கடி வருது இந்த கொஸ்டின். நானே நிறைய இடம் பார்த்தேன். கொஸ்டின் 5 பார்க்கலாம். இது படிங்க. 18 சார். படி, கொஸ்டின் படிங்க. Voting age of Indian citizen is 18. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இது நீங்கள் பேப்பர் படிச்சிருந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் பெரிய விந்தையெல்லாம் கிடையாது இது. அடுத்தது கொஸ்டின் 6 படிங்க. Salesmanship involves the art of. Salesmanships involves that art நல்ல of. சேல்ஸ்மனுக்கு என்ன அழகு, எது இருந்தால் நல்ல சேல்ஸ்மனாக ஆகலாம், அதுதான் அர்த்தம். சேல்ஸ்மன்னா விற்பனையாளர் இல்லையா? அது அந்த நல்ல சேல்ஸ்மனுக்கு எது தேவை? இன்வேஷனா, எவேஷனா, பர்சுவேஷனா, டிவிஷனா? இந்த 4க்கு மீனிங் தெரிஞ்சாவே நீங்கள் கரெக்டாக சொல்லிடலாம். ஒவ்வொன்றுக்கும் மீனிங் பாருங்கள். எந்த இன்வேஷன் என்ன மீனிங், எவேஷன் என்ன, பர்சுவேஷன் என்ன, டிவிஷன் என்ன, அது மீனிங் தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். டிவிஷன் 1 by 1 போங்க. இன்வேஷன் என்ன? ஆர்மி இன்வேடட் ஆன பர்டிகுலர் டெரிட்டரியெல்லாம் சொல்லுவாங்க. இன்வேஷன்னா படையெடுத்தல். அசஸ்மெண்ட் தேவையா? கண்டிப்பாக அது வந்து ஆர்மிக்கு தான் தேவை. எவேஷன்னா அவாய்ட் பண்ணுறது, தவிர்ப்பது இல்லையா? எவேஷன்னா டேக்ஸ் எவேஷன் அப்படின்னு போடுவான். டேக்ஸ் எவேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எவேஷன். அடுத்தது பர்சுவேஷன் அப்படின்னா என்ன? பர்சுவேஷன் என்றால் என்ன? அந்த மீனிங் தெரிஞ்சால் அது நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். பர்சுவேஷன்னா ஒரு ஆர்குமெண்ட்டில் பர்சுவேஷன்னா அவரை ஒத்துக்க வைக்கிறது. நீங்கள் பேச்சு திறமையால் ஒருத்தரை வந்து நீங்கள் சொல்கிறத அக்செப்ட் பண்ண வைக்கிறது, அது பர்சுவேஷன். டிவிஷன் அப்படின்னா பிரிக்கிறது. இப்போ எது வேணும் சேல்ஸ்மேனுக்கு? அப்போ இங்கே என்னாச்சு? இது இந்த கொஸ்டின் வந்து காமர்ஸ் கொஸ்டினாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் நாலேஜ் தேவைப்படுது. பர்சுவேஷன் அப்படின்னா அது வந்து உங்களே அதுக்கு மீனிங் தெரிஞ்சால் தான் நீங்கள் இது எழுத முடியும். அது மாதிரி தான் நிறைய குழந்தைகளுக்கு நாங்கள் இப்போ இந்த ஒரு வருஷமாக நாங்கள் பார்த்ததில் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு ஸ்கோர் ஹை பிகாஸ் தே லேக் இன் இங்கிலீஷ் நாலேஜ்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாமே 6வதுலேருந்து 12வது முடிய நம்ம குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இதுதான் ப்ராப்ளம். ஸோ அதனால தான் அந்த கிராஷ் கோர்ஸ் கொடுக்கலான் இருக்கிறோம் அடுத்த வருஷம்.
ஓகே, கொஸ்டின் 6. அது பர்சுவேஷன் தான் ஆன்சர். டேக்ஸ் அவாய்டன் எவேஷன் அதெல்லாம் டேக்ஸில் வரும். இன்வேஷன்னா ஒரு படை எடுக்கிறது, டிவிஷனாக பிரிக்கிறது. டிவிஷன் ஆஃப் லேபர்னு படிச்சிருப்பீங்க. இட்ஸ் a division of labor. லேபர் அது வந்து அந்த சயின்டிஃபிக் தியரி, அது கூட ஒரு theory. அது ஒரு தியரி சார். ஆமாம், அது வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஒரு கான்செப்ட். அது அடுத்தது எஸ். படிங்க பார்க்கலாம். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா இஸ். நல்லா படிங்க, கரெக்டாக படிங்க, படிக்கிறது தப்பாக படிக்க வேண்டாம். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் 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 இன் இந்தியா இஸ். கிரீன் ரெவல்யூஷன் எதை பற்றியது? இஸ் எ பசுமை புரட்சி தானே சார்? ஆமாம், அது எதை பற்றியது? அக்ரிகல்ச்சர் பற்றி இல்லையா? எஸ் சார். அப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்க, யாருன்னு பாருங்க. சுப்பிரமணியம். கரெக்ட், சுப்பிரமணியங்கிறவர் தான் அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். அவர் வந்து அக்ரி மினிஸ்டராக இருந்தாரான்னு தெரியல, பட் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். நேருஜி கண்டிப்பாக கிடையாது. லால் பகதூர் சாஸ்திரி நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். சரண் சிங்கை வேணால் நீங்கள் கொஞ்சம் டவுட் இருக்காங்க. அவரு ஒரு அக்ரிகல்ச்சரல் நாட்டம் கொண்ட ஒரு ஆள். அவரா சுப்பிரமணியம் வேணால் கன்ஃபியூஷன் வரலாம். சி சுப்பிரமணியங்கிறவர் பொள்ளாச்சிக்கார். அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். வேறு ஏதோ மினிஸ்டராக இருந்தார். அவர் தான் ஃபர்ஸ்ட் டென்னூர்ல. ஆமாம், ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஆனால் சம்டைம்ஸு இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. எப்படின்னா, ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் நம்மளை MS சுவாமிநாதன் கொடுத்துருந்தா வம்பா போயிருக்கும். சார் அது ஒரு பிரச்சனை. அதான் சார் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆப்ஷன் இல்லை, அதனால தப்பிச்சிட்டோம். சம்டைம்ஸ் அப்படி ஆகும். ஆனால் அவரை கூட அப்படி தான் ஒரு. அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் யார்? வெண்மை புரட்சி. எந்த பொருளுக்கு அந்த வெண்மை புரட்சி நடந்தது? பால் உற்பத்திக்கு. யார் அவர்? குரியன் அப்படிங்கிற குரியன். அவர் கேரளாக்காரர். பட் அங்கே போய் அமுல் இருக்கு இல்லையா, அமுலை உருவாக்குனவரே குரியன் தான். இப்போதான் இறந்தார் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. 95 வயசுல 100 வயசுல என்ன இருந்தார் அவர். எனிவே அது குரியன் பேர், என்னமோ குரியன், ஜே குரியன் ஏதோ சம்திங். அவர் இவந்தோ இஸ் எ கேரளாக்காரன் தான் கூட, கேரளாவில் பிறந்ததோட சரி, வளர்ந்தது இருந்து எல்லாமே குஜராத்தில் தான். அதனால் அந்த அமுல் அப்படிங்கிற ஊரில் அங்கே தான் பசுமை புரட்சி, இப்போ வெண்மை புரட்சி ஆரம்பித்து பால் உற்பத்தி எல்லாம் இது பண்ணி அப்புறம் அது அப்படியே மகாராஷ்டிரா அதுக்கெல்லாம் பரவி கர்நாடகாவில் ஒரு பெரிய லெவலில் அது எடுத்தாங்க. சார் ஆந்திராலாம் போனோம்னா அந்த பால் பொருட்கள்லாம் நல்லா கிடைக்கும் சார். ஆமாம், அதிகமான பால் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் கர்நாடகா, குஜராத் இதெல்லாம் அதிகம். பால் வந்து இப்போ ரொம்ப பற்றாக்குறை உள்ள மாநிலம் வந்து கேரளா. எனக்கு மாடுகளே இருக்காது, ரொம்ப குறைவு. மாடு கொஞ்சம் இருந்தால் அதை வெட்டி சாப்பிட்றான் அந்த ஆளுங்க. அந்த மாடு 10 தமிழ்நாடுலேருந்து மாடுகள் போகும். நல்லா நீங்கள் இந்த கேரளா தமிழ்நாடு பார்டர் எங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் போய் நின்று அப்சர்வ் பண்ணிங்கன்னா மாடுகள் போயிட்டே இருக்கும். ரோடு வழியாக அப்படியே ஓட்டிகிட்டு போவாங்க. இப்போ இந்த இதுலேருந்து பொள்ளாச்சி சைடில் இருக்குது, தேனி சைடில் இருக்குது, அதாவது தென்காசி சைடில் அப்படி ஓட்டிகிட்டே போவாங்க. நம்ம நாட்டிலேருந்து மாடுகள் இது கொண்டு போய் அவங்க இறைச்சிக்காக அவங்க இது பண்ணுறாங்க. அடுத்தது படிக்க பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் வேர்ட். ஆமாம், ஒரு வேர்டு ஸ்பியர் அப்படின்னு போட்டு எல்லா வேர்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஏதோ ஒரு வேர்டு தான் கரெக்ட். ஹெமிஸ்பியர் அதுதான் கரெக்ட். மற்றதெல்லாம் அந்த மாதிரி மற்ற வேர்டே கிடையாது. ACD கிடையாது. ஹெமிஸ்பியர் என்பதான். ஹெமிஸ்பியர் வந்து ஸ்பியர்ஸ்ல ஒரு லேயரா இருக்கும். இல்ல பாதி ஸ்பியர். ஹெமிஸ்பியர்னா பாதி, எமின்னா பாதி, செமி மாதிரி. செமின்னு சொல்றோம் இல்லையா, செமி ஃபைனல் அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி செமி ஹெமி ஒரே மீனிங் தான். செமி என்றாலும் பாதி, ஹெமி என்றாலும் பாதி. சரியா? அதான் ஹெமிஸ்பியர் தான் ஆன்சர். இதுக்கு அதே மாதிரி தான். இது கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து அது ஒன்றும் பெரிய ஒரு விந்தையே இல்லை, இதெல்லாம் எழுதிடலாம். இப்போ தேர் இஸ் நோ சச் வேர்ட் கால்டு இன்ஸ்பியர்னு ஒன்று இல்லை, அன்ஸ்பியர் இல்லை, டெஸ்பியரும் இல்லை. ஸோ ஹெமிஸ்பியருங்கிற ஒரு வேர்டு தான் இருக்குது. அடுத்து படிங்க. Select the correct choice. Rise dash by most of us.
அதாவது இது ஒரு டென்ஸ் சார். ஆமாம், டென்ஸ் இது கொஸ்டின். வந்து கிராமர். ரைஸ் ஆர் ஈட்டன் பை மோஸ்ட் ஆஃப் அஸ். 4 கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் இருக்காதுன்னு சொல்கிறீங்க? அப்படி பாங்க. ரிஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்காது சார். இருக்காதா? சரி, அப்புறம் ஏன்னா பின்னாடி வந்து அஸ்ன்னு இருக்கு. அஸ்ங்கிறப்ப அது ப்ளூரல்ல இருக்கறனால இஸ் வரதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இல்லை, அது தவறான ஆன்சர். நீங்கள் தவறான லாஜிக்கு. பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், எதாலும் இருக்காதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் ஐ திங்க் சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தான் ரைட் ஆன்சர். ரைஸ் இஸ் ஈட்டன் பை மோஸ்ட் ஆஃப் அஸ். அஸ்ங்கிறது ப்ளூரலு, ஆனால் ரைஸ் என்பது நீங்கள் சிங்குலராக தான் ட்ரீட் பண்ணணும். சரியா? ஓகே சார். இந்த மாதிரி பொருள்கள்லாம் சிங்குலராக தான் ட்ரீட் பண்ணணும். அதனால் ஈஸ் ஈட்டன் தான். ஆறு எப்போ ப்ளூரல் வராது, அப்போ 6 வேறு அவுட்டு. வாஸ் ஈட்டன் வராது, ஏன்னா நான் ரைஸு நம்ம எல்லோருமே ரைஸ் சாப்பிட்டோம் அப்படின்னு வருது, இப்பவும் சாப்பிட்றோம், அதனால் வாஸும் வராது. ஸோ இட் இஸ் ரைஸ் இஸ் ஈட்டன் பை மோஸ்ட் ஆஃப் அஸ் இஸ் த ஆன்சர். ஸோ உங்களுக்கு அதாவது கரெக்டான ஆன்சர் தெரியாத பட்சத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் அதை தப்பான ஆன்சரை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். இதெல்லாம் இது ஓகே. இது படிங்க. Select the correct choice. The letter dash by Ravi. Posted. Letter was posted. Letter was posted. ஆமாம், லெட்டர் வாஸ் போஸ்ட். இது செய்வினை, செய்யப்பாட்டு வினை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இல்லையா? ஆமாம் சார். அந்த ஆக்டிவ் வாய்ஸ், இது பேசிவ் வாய்ஸ். பை வந்தாவே பேசிவ் வாய்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கலாம். பேசிவ் வாய்ஸில் லெட்டர் போடப்பட்டது, போஸ்ட் பண்ணப்பட்டது, அப்போ வந்து வாஸ் போஸ்டட் தான் வரும். சரியா? இப்போ இதே ஈஸ் போஸ்டட்னு கொடுத்துனாங்க வச்சுக்கோங்க, அப்போ ஈஸ் போஸ்டடும் போடலாம், வாஸ் போஸ்டடும் போடலாம். லக்கிலேயே இந்த முதல் ஆப்ஷனில் வெறும் போஸ்டர் கொடுத்துருக்கான், அதனால் தப்பு. ஈஸ் போஸ்டர் கொடுத்துருந்தா அது ஆக்டிவா இருந்தா அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். யாருங்க ஆக்டிவான? ஆக்டிவ் வாய்ஸ்க்கு எப்படி பண்ணோன்னு பண்ணால் ரவி போஸ்டட் த லெட்டர், ரவி டேஷ் த லெட்டர், ரவி போஸ்டட் த லெட்டர்னு கொடுக்கலாம். இங்கே த லெட்டர் வாஸ் போஸ்டட் பை ரவி. ஓகே, ரைட். கொஸ்டின் நம்பர் 11. வெல்கம், யாரோ வந்திருக்கீங்க, வெல்கம். இது படிங்க. Question 11. Find the odd one. Find the odd word. அப்படின்னா ஒரு 4 வேர்டு கொடுத்துருக்காங்க, அதில் 3 ஒரே மாதிரி இருக்கும், 1 மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஆட் வேர்டு வித்தியாசமாக இருக்கிறது கண்டுபிடிக்கணும். படிங்க பார்க்கல, 4 வேர்டுமே. Noble, gentle, crude, kind. எந்த ஒரு வேர்டு மற்ற 3 வேர்டோட சேராமல் இருக்குது? சரி, க்ரூட் தானே? க்ரூட் தான். ஜென்டில், நோபல், கைண்ட் எல்லாமே ஒரு அன்பை வலியுறுத்துறது, பாசிட்டிவ் கேரக்டரை குறிக்கிற சொற்கள். குரூட் என்பது ஒரு நெகட்டிவ் குறிக்கிற சொற்கள். ஸோ ஆமாம், அதனால் குரூட் என்பது தான் இல்லை. இப்போ யார் வந்திருக்க, வாட் வி ஆர் சீயிங், இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட பாஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து சாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். 20 கொஸ்டின்ஸ் மொத்தமாக எடுத்திருக்கேன், அதில் 10-11 பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஏமாந்த தப்பாயிர மாதிரி இருக்குது. எடுத்து படிங்க, இது படிங்க. Select the plural form of wife. wife plural என்ன? C sir, C. wives 4 இது கொடுத்துருக்காங்க, எல்லாமே wives-ங்கிற மாதிரி சவுண்டில் முடியுது, ஆனால் C தான் ரைட் ஆன்சர். WIVES தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா FEN முடிஞ்சா VES ல சோ இது டிஃபிகல்ட்டா இல்லை. இதெல்லாம் 8ஆம் வகுப்புலயோ 7ஆம் வகுப்புலயோ படிச்சது இங்கிலீஷ் தான் சார். அதெல்லாம் கேட்பான் டிஎன்பிஎஸ்சில, அப்படிதான் அவன் கேட்பான். ஒரு கொஞ்சோண்டு நாலேஜ் இருந்தாலே போதும் போல இருக்கு சார் இந்த எக்ஸாமுக்கு. ஆமாமா, ஆனால் என்னன்னா அது 100 வாங்கணும், அப்பதான் கிடைக்கும். ஆமா சார். நீங்க ஐயோ 5 கேள்வி விட்டுட்டு வந்தேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கிடைக்காதுன்னு. அதாவது மார்க் அதிகமா எடுக்கணும், ஸ்கூல் மாரி சார், மார்க் அதிகமா எடுக்கிற மாதிரி ஒரு ஃபார்முக்கு வந்துட்டு சார். இது படிங்க. The chemical used in photography is
ஃபோட்டோகிராஃபியில் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது ஸ்பெல்லிங் தப்பு, HY போடும். ஓகே, இது வந்து நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. நீங்கள் இதெல்லாம் படிக்க, நாங்கள்லாம் இதெல்லாம் 6வது 7வதுலேயே படிச்சிருக்கேன். ஹைப்போ என்பது தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கு ஹைப்போவுக்கு ஒரு ஏதோ இது இருக்குது, சயின்டிஃபிக் நேம் வேறு. அதை ஒரு ஒரு ட்ரேட் நேம் தான் ஹைப்போ, சயின்டிஃபிக் நேம் வேறு. ஹைப்போக்கு என்ன சயின்டிஃபிக் நேம்னு பார்க்கலாமா? ஹைப்போ. இதே கொஸ்டின் அப்படியே மாற்றியும் கேட்பாங்க சார். ஐப்போ, ஆமாம், ஐப்போ பாருங்கள். ஐப்போன்னா சோடியம் தயோசல்ஃபேட் தான் ஐப்போங்கிறது. அது அங்கே சோடியம் தயோசல்ஃபேட் இருக்கு சார். Na2SO. சரி இருங்க, எது அதோடைய இந்த நம்பர் சார், Na2S2O3. ஆமாம், அது 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 ஹைப்போன்னா சோடியம் தயோசல்ஃபேட் அப்படிங்கிறது தான் ஹைப்போ. அதுதான் ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது தேலமைடு. அது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது அதிகமாக பெயிண்ட் பண்ணுறதுல யூஸ் பண்ணுவோம். பெயிண்ட்டு மேனுஃபேக்சரிங்கில் எக்கச்சக்கமான கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. நியர்லி 100 chemicals ஆர் யூஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஒரு பெயிண்ட்டுக்கா சார்? ஒரு எனி பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 100 கெமிக்கலாக யூஸ் பண்ணுவாங்க. வேறு கெமிக்கல், சிறுசு பெருசு எல்லாம். தேலமைடு, பென்டா எரித்ரிட்டால், இன்னும் ஏதோ யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த கெமிக்கல் வந்து தேலமைடு. பென்சாயிக் ஆசிட் என்னன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி படிக்கும்போது அதுக்கு என்ன ரைட் ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அந்த ஆப்ஷனில் இருக்கிற மற்ற பொருள்களுடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் படிக்கும் முறை. அந்த படிக்கும் முறை ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல ப்ரிப்பரேஷன் அர்த்தம். அடுத்தது பாருங்க, இது படிங்க பார்க்கலாம். இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரி இஸ் லொக்கேட்டட் அட். ITI அப்படின்னு அவர் காலத்தில், இப்போ அது இப்போ இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரி, இப்போ இந்த BSNL சொல்கிறோம் இல்லையா, இந்த BSNL-உடைய ஃபேக்ட்ரிஸ் அது ITI. அது ஆக்சுவலாக BSNL என்பது மார்க்கெட்டிங் பண்ணுற விங்கு. அதனுடைய ஃபேக்ட்ரிஸ் வந்து பெங்களூர் தான் ஆன்சர் கரெக்ட். ஏன்னா பெங்களூர் வந்து டெக்னிக்கல் சம்பந்தமா அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம், ITI ரொம்ப ஃபேமஸ் பெங்களூரில். ITI வந்து நியூ மெட்ராஸ் ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்குது, அதில் இருக்குது. நான் போயிருக்கேன். நாங்கள் என்ஜினியரிங் படிக்கும்போது இண்டஸ்ட்ரி விசிட்டுன்னு கூப்பிட்டு போவாங்க இல்லையா, அதில் ITI பெங்களூர் கூப்பிட்டு போனாங்க எங்களை. ITI இந்த இண்டஸ்ட்ரியெலாம் இப்போ இல்லை சார். ஆமாம், இப்போல்லாம் மூடிட்டாங்க. இப்போ மூடிட்டாங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க அது ஆக்டிவிட்டியை. இன்னும் இருக்குது ITI பெங்களூர் இருக்குது. ITI பாலக்காடில் ஒரு பெரிய யூனிட் இருக்குது. அதுவுமே இப்போ ரொம்ப ஆள் குறைப்பு நடந்தது. என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் GM-ஆக இருந்து இப்போ தான் ரிட்டையர் ஆனான் அங்கே. அதுக்கு வருது. அதே மாதிரி கபூர்தலா அப்படின்னு ஏதோ ஒரு ஊர் எங்கே இருக்குன்னு தெரில, UP-யில் அங்கே இருக்குது. இது மாதிரி பல இடங்கள் இருக்குது. பட் இங்கே கொடுத்த ஆப்ஷனில் பெங்களூர் தான் இருக்குது. சென்னையிலையோ ஹைதராபாத்லேயோ போபால்லையோ கிடையாது. அதனால் அது இருக்குது. ஹைதராபாத்தில் அதிகமாக என்ன இருக்குன்னா பார்மசூட்டிக்கல் யூனிட்ஸ் இருக்கும். இப்போ விடுங்க, இப்போ இருக்கிறதெல்லாம் IT எல்லா இடத்துல வந்துருக்கு. IT தவிர பார்மா மருந்து கம்பெனிகள் அதிகமாக இருக்கும். சென்னையில் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் அதிகம். அது தவிர அந்த எண்ணூர் மின் நிலையம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது. போபால்லையும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வருமா, யூனியன் கார்பைடெல்லாம் இதாச்சு இல்லையா, அது மாதிரி போபால் கேஸ் ட்ராஜடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால போபால்லையும் அது அந்த யூனிட் எல்லாம் இருக்குது. பெங்களூரில் எலக்ட்ரானிக்ஸ் யூனிட் நிறையா இருக்குது. ITI, BEL பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், BHEL பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், இந்த மாதிரி நிறையா. அதே மாதிரி DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். LRD இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் டிஃபென்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்து அங்கே நிறைய இருக்குது. ஓகே, பூனாவில் குஜராத் தானே? எதுங்க? அமுல் வந்து குஜராத் தானே? ஆமாம், அமுல் குஜராத். அது வந்து பால் இந்த ஸ்வீட்டு, பால் பேஸ்ட் ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்கே பண்ணுறாங்க. சாக்லேட்டு அது இதெல்லாம். சரியா? ஓகே. அது அமுலுங்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் லைக் கோஆப்ரேட்டிவ் கம்பெனி. அது கோஆப்ரேட்டிவ் இண்டஸ்ட்ரி. வேற அது காம்படிட்டர் வந்து கேட்பரிங்கிறது ஒரு ப்ரைவேட் மல்டிநேஷ்னல் கம்பெனி. சரி, அடுத்து கொஸ்டின் 15.
படிங்க பார்க்கலாம். Parliament has to meet at an interval. Sorry, interval of at least. At least. Parliament has to meet at an interval of at least 6 months, sir. 6 months, 1 year, 9 months. 6 months என்பது சரியான விடை, கரெக்ட். பட் இதெல்லாம் நீங்கள் தெரியாமல் நீங்கள் போட்டிங்கன்னா தப்பாயிடும். இது தெரியும். இல்ல சார், நான் already பார்த்திருக்கேன். அதான் நீங்கள் பேப்பர் படித்தாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாமே நீங்கள் பேப்பர் படிக்க வேண்டியது மஸ்ட். என்னை கேட்டால் நீங்கள் இந்த சீரியஸாக இருக்கவங்க ஒரு இங்கிலீஷ் பேப்பர் படிக்கணும். இங்கிலீஷ் பீரியடில் நான் இங்கிலீஷில் எழுத போகிறேங்கிறவங்க இங்கிலீஷ் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணும். அப்புறம் இல்லை தமிழ் எழுதுறேன்னு நினைக்கிறவங்க தமிழ் பேப்பர் படிக்கணும். அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக படிக்கணும். படித்தா தான் இந்த மாதிரி சில கேள்விகள் நம்ம கேட்டு எழுத முடியும். இல்லை இதெல்லாம் புக்கில் படித்து இல்லைன்னா அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. எங்கேயாவது இருக்குது புக்கில். பட் இது பேப்பரே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து கொஸ்டின் 16 படிங்க பார்க்கலாம். Which fruit is true nut? Which fruit is a true nut? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருங்க. அரிக்க நட், கேஷ்யூ நட், கிரவுண்ட் நட், வால்நட். எல்லாமே நட்டில் முடியுது. ஆனால் எது ட்ரூ நட் கேட்குறேன். Cashew nut, sir. கேஷ்யூ நட்டா, கிரவுண்ட் நட்டா, வால்நட்டா, அரிக்க நட்டுன்னு என்ன? ஆனா இந்த மூணுமே நட்டு கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஆனா ஃபர்ஸ்ட் ஒன்று தான் டிஃப்ரெண்ட். இல்லை அதுதான் ப்ராப்ளம். அகைன் ஐ கோ பேக் டு அகைன் இங்கிலீஷில் போகிறங்கிறனால தான் அது அரிக்க நட்டுனா பாக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா சார். பாக்கு நமக்கு தெரியாமல் இருக்க முடியாது. ஆனால் அரிக்க நட்டுன்னு அந்த வேர்டு வேறு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? அரிக்க நட் என்பது பாக்கு. ஸோ விச் ஃப்ரூட் இஸ் அ ட்ரூ நட்டுன்னா பாக்கு தான் ட்ரூ நட்டாமா. ஏன்னா அந்த கேஷ்யூ வந்து அந்த நட்டா மார்க்கு முன்னாடி அது ஒரு பழமாக இருக்கும். அது ஒரு ஃப்ரூட், அதனால தான் ஃப்ரூட்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரவுண்ட் நட் அஃப்கோர்ஸ் உள்ள முதல்ல பச்சையாக இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க வால்நட். பட் அரிக்க நட் என்பது அது நட்டாவே பிறந்து நட்டாவே வெளியே வருது. அந்த மாதிரி பாக்கு எங்கே நிறைய விளையுது தெரியுமா? நம்ம ஊர்களில். எனக்கு மற்ற இடம் தெரியல, எங்கள் ஏரியாவில் பாக்கு அதிகம். மேட்டுப்பாளையம் இருக்கு இல்லையா? மேட்டுப்பாளையம் டு குன்னூர் போகிற வழியில் பாக்கு தோப்புகள் நிறைய பார்க்கலாம். அப்படியே அடர்த்தியான பாக்கு தோப்புகள், தென்னந்தோப்பு மாதிரி. பாக்கு வந்து ஸ்டெம்ல இருக்குமா சார்? எதுல? இல்லை, ஆமாம், இல்லை ஸ்டெம் இல்லை, இதே மாதிரி தான் தேங்காய் மாதிரி தான் விடும். அது இத்தினூன்னு இருக்கும். ஆனால் தேங்காய் பெருசு, இது குட்டியாக இருக்கு, சின்னதாக இருக்கு. அரிக்க நெட் தேங்காய் மரம் மாதிரி குண்டா வராது. இது ஒல்லியா மூங்கல் மாதிரி மேலே இருக்கும். ரொம்ப ஹைட்டாக இருக்கும். மூங்கல் மாதிரி ஹைட்டாக இருக்கும். ஆனால் அதில் மேலே போய் அது ஒரு பாக்கு இது கொடுக்கும். சரி, அது ஆக்சுவலாக அந்த மிளகு வந்து ஒரு செடி. நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய இந்த ஊட்டி கொடைக்கானல் அங்கெல்லாம் போகும்போது மிளகு செடி பார்க்கலாம். அது மரம் இல்லை, செடி தான். பாக்கு மரம் நீங்கள் ஊட்டி போகும்போது மேட்டுப்பாளையம் தாண்டின உடனே ரைட்டு லெஃப்ட் ரெண்டுலேயும் வரும். அங்கே ஒரு இது இருக்குது, அதுக்கு பேர் என்ன, தீம் பார்க்கு, பிளாக் தண்டர்னு. அதுக்கு ஆப்போசிட்டை சுற்றி எல்லாமே பாக்கு தோப்புகள் நிறைய இருக்கும். சரி, அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 படிங்க பார்க்கலாம். Select the correct voice. I dash a mistake. I did. I did a mistake. That's right answer. Correct. இது யூஸ்வலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கரெக்டாக கிராமர் தெரியாட்டி பரவாயில்ல, நீங்கள் அந்த வாசிச்சு பார்த்தல என்ன அந்த சென்டென்ஸோட ஃபில் பண்ணி பார்த்தா நீங்கள் மனசுக்குள்ளேயே அதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுக்கு ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகுதோ அதுதான் ஆன்சர். இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, கொஸ்டின் 18. He is dash the tallest boy in the class. He is that. நீங்க படிக்கும் போதே த சொல்லிட்டீங்க. Yes sir. அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். படிக்கும் போதே வரப்ப அதான் ஆன்சர். The tallest boy இருக்கிறதுலே அவன் தான் டாலஸ்ட். அதான் அர்த்தம். The tallest boyங்கிறது ரைட் ஆன்சர்.
அடுத்தது ஃபைண்ட் ஆட் வேர்ட் அவுட். எது ஆட் வேர்ட் கேட்குறேன், எது வித்தியாசமான வேர்டு அந்த 4 வேர்டில்? ஃபுட்டு, ட்ரிங்க்ஸு, ரிச்சுவல்ஸ், ஃபீடு. சரி, இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே மீனிங், விக்சுவல்ஸ்க்கு என்ன மீனிங்னு பார்க்கலாம் இருக்கு. அதை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். விக்சுவல்ஸ் மீனிங் இன் தமிழே போடலாமே. உணவுப் பொருள்கள். விக்சுவல்னாலும் உணவுப் பொருள். அப்போ ஃபீடுனாலும் உணவுப் பொருட்கள் தான். விக்சுவல் ஃபீடு தான் ஆட் பேன் அவுட். ஃபீடுமே உணவுப் பொருள் தான். ஆமா சார். ஆனால் ட்ரிங்க்ஸ் தான். அது அனிமலுக்கு கொடுக்குற உணவுப் பொருள் பேர் ஃபீடுன்னு பேர் ஆமா சார். யூஸ்வலாக. ஆனால் மனிதர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஃபுட்டுன்னு சொல்கிறோம். ஃபுட்டு, ட்ரிங்க்ஸு, விக்சுவல்ஸ் எல்லாமே உணவுப் பொருட்கள். ஃபீடு வந்து அது ஒரு தீவனம் அப்படிங்கிறோம். அதை உணவுன்னு சொல்லலை, அது தீவனம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அனிமல் ஃபீட், தீவனப் பொருட்கள் அப்படின்னு. கொஸ்டின் 20, கடைசி கொஸ்டின். இது மேத்ஸில் இந்த மாதிரி கேட்குறாங்க பாருங்க, படிங்க பார்க்கலாம். இஃப் எக்ஸ் எக்ஸ் கியூப், அது கியூப்னு எழுத முடியாதனால இந்த இதில் கம்ப்யூட்டரில் இப்படி தான் எழுத முடியும். ஓகே. இஃப் எக்ஸ் கியூப் 3 ஈக்குவல் டு 0.216 தென் எக்ஸ் இஸ். எக்ஸ் எவ்வளோன்னு கேட்குறான். எக்ஸ் கியூப் வந்து கொடுத்துட்டாங்க 0.216. அப்போ எக்ஸ் எவ்வளோன்னு கேட்குறான். 0.26 means எக்ஸ் கியூப் யூஸ்வலாக கியூப்னு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். கியூப்னு என்ன அர்த்தம்? கியூப்னா 3 டைம்ஸ் சார். 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஏதோ ஒன்று 3 முறை மல்டிப்ளை பண்ணால் 0.216 வருது. அப்போ எதை 3 முறை மல்டிப்ளை பண்ணால் அது வரும் நீங்கள் பார்க்கணும். 36 சார். 36 3 முறை மல்டிப்ளை பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். அது பாயிண்ட்ல எப்படி வரும்? இப்போ பாயிண்டில் வந்ததுனால, கியூப் பாயிண்டில் வந்ததுனால கண்டிப்பாக ஆன்சரும் பாயிண்டில் தான் இருக்கணும். அப்போ ஏ அண்ட் சி ஆர் நாட் த ரைட் ஆன்சர்ஸ், அவுட். இப்போ ஆன்சர் வந்து பி அல்லது டியில் தான் இருக்கணும். அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும் பியா டியா. அப்போ அந்த ஆன்சரை 3 முறை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், எது அந்த ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். 0.36 × 0.36 × 0.36 போடுங்க, அது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 0.6 × 0.6 × 0.6 போட்டு பாருங்கள், அது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதில் ரெண்டில் எது கரெக்டாக வருதோ அதுதான் ஆன்சர். சரி, என்ன வருது ஆன்சர்? 0. சொல்லு சார் 36 போட்டா 46,000 கிட்ட போகுது சார். இங்கே இருக்க 0 பாயிண்ட், அதான் பாயிண்டில் வந்தாவே ஆன்சர் பாயிண்டில் தான் வரும். ஆமாம் சார். அப்போ அந்த ஆன்சர் பாயிண்ட் தான் ஏ அண்ட் பி அவுட், ஏ அண்ட் சி அவுட்டு. ஆமாம் சார். இப்போ வந்து டியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. என்னம்மா? டியுமே 0.36னால அதுவும் வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான் சார். அப்போ 0.6 தான். 0.6 × 0.6 × 6 36 × 6 216. இந்த 3 பேரோட பெருக்கிறதுனால ஒவ்வொன்றிலையும் ஒரு ஸ்தானம் தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சா 0.216, அதுதான் ஆன்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம். எல்லாமே இப்போ நான் ஒரு கதம்பமாக எடுத்திருக்கேன். முதல் கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஒரு அவேர்னஸ், சயின்ஸ்னு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து அதுவும் சயின்ஸ் தான், கெமிஸ்ட்ரி. மூணாவது வந்து மோர் ஆஃப் எ ஜியாகிரஃபி மாதிரி இருக்குது. அப்புறம் இதுவும் ஹிஸ்ட்ரி. இது வந்து அந்த சிவிக்ஸு. இது வந்து அதனுடைய அந்த காமர்ஸ் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து அகைன் இது ஜென்ரல் நாலேஜ், இது அதாவது ஹிஸ்ட்ரி அப்படி வைக்கலாம். இது இங்கிலீஷ், இது இங்கிலீஷ், இது இங்கிலீஷ் தான். இது கெமிஸ்ட்ரி, இது வந்து சிவிக்ஸு, இது இங்கிலீஷு, இது இங்கிலீஷு, அப்புறம் கணக்கு. ஸோ இதுதான். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புக்கு கீழே உள்ள பாடங்கள் இருந்தால் வரும், அதுக்கு மேலே வராது. 10ஆம் வகுப்பு அளவே வர்றதில்லை, இன்னும் கரெக்டாக சொன்னேன். 10th குவாலிஃபிகேஷன்.
அதனால இதில் வந்து 100க்கு 100 வாங்குவது அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது. அதில் என்னன்னு நீங்கள் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், இல்லை படித்ததை புரியாமல் படிச்சிருக்கலாம். படிக்கும்போதே புரியாமல் படிச்சிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அது மறுபடியும் இப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். அதை கரெக்ட் பண்ணால் தான் இந்த இந்த மெடிக்கல் டெசிமலில் வர்றதெல்லாம் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அதெல்லாம் தெரியாத குழந்தைகளுக்கு இது ப்ராப்ளம் தான். தெரிஞ்சவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. சரியா? அதனால் இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணலாம். இதை வச்சே நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி இஸ் நாட் டிஃபிகல்ட். இப்போ 20 கொஸ்டின்ஸில் நம்ம எவ்வளோ நம்ம கரெக்டாக போட்டோன்னு பார்க்கலாம். நீங்கள் போட்டிங்கன்னு பார்க்கலாம். இது போடலை, ஆமா சார். இது போடலை, இது போட்டிங்க, இது போட்டிங்க, 2 இது போட்டிங்க 3, 3 இது போட்டிங்க 4 போட்டாச்சு, 4 5 5 6 6 இது இல்லை, இது போடல 8 7 8 8 9 9 9 அந்த கணக்கு Max கணக்கு வருங்க. போட்டாச்சு. போட்டிங்க. அப்போ 10 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க. இப்போது இதை வந்து 20ஆக மாற்றிடலாம். நீங்கள் 20 கொஸ்டின் 20மே கரெக்டாக போடலாம். நீங்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அது இப்போ இந்த இங்கிலீஷ் எல்லாம் கூட நீங்கள் அப்படியே தப்பு ரைட்டாக போட்டிங்க. அந்த சயின்ஸ் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக வரல. இது போட்டிங்க. நான் 1 2 விட்ட மாட்டிருக்கு. ஐ திங்க் 12 நீங்கள் ரைட்டாக போட்டிருப்பீங்க. பட் 20ல் 12 ரைட்டாக போட்டிருக்கீங்க. 20ல் கொஸ்டினே புரியாதது 1 2 இருக்கும். மற்ற 6மே கொஸ்டின் புரியுது, எனக்கு கரெக்டான ஆன்சர் தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் படிக்கணும். புக் அது படித்து அந்த நாலேஜை கெயின் பண்ணணும். சரியா? அந்த கொஸ்டினே புரியல அப்படிங்கிறதுக்கு நிறைய இடங்களில் கொஸ்டின் புரியாதுக்கான அந்த இங்கிலீஷ் புரியலைங்கிறது தான் அர்த்தம். இங்கிலீஷ் கரெக்டாக புரிஞ்சிருந்தால் ஓரளவு கொஸ்டின் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் அந்த டிஎன்பிஎஸ்சிக்கோ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். நான் எதில் வீக் அதை நான் இப்போ படித்து நான் அதில் பார்க்கலாமா, அதை படித்து நான் அதை அந்த அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். கண்டிப்பா ஓகே. மீண்டும் நம்ம இன்னொரு கிளாஸில் அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். சரியா? சார். ஓகே. கண்டிப்பா சார். தேங்க்யூப்பா. தேங்க்யூ சார்.